ஆப்பிள் வணக்கம். லா ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்டேஷன். இது மேபி நீட் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் அப்புறம் ஜேஇ கேட்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. லா ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்டேஷன் மொத்தம் 5 லா இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகே, இதை கொடுத்தவர் யார் அப்படின்னா ஆண்டன் லாவாய்சர். எந்த இயர் அப்படின்னா 1789. ஓகேவா? ஸோ 1789. இந்த லா படி என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருளை எரிக்கும்போது கண்டிப்பாக ஃபிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது மாசு எந்த விதத்துலையும் எந்த நேரத்துலையும் தடைப்படல, அதாவது சேமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும். ஸோ இதை தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இது மூலமாக லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மேட்டர் அப்படின்னா ஒரு பொருள். ஓகேவா? ஸோ அதை உருவாக்கவும் அழிக்கவும் முடியாது அப்படிங்கிறத சொன்னார் இந்த லா மூலமாக. அப்புறம் செகண்ட் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன். இந்த லா கொண்டு வந்தது யார் அப்படின்னா பிரெஞ்சு கெமிஸ்ட் ஜோசப் ஃப்ரூஸ்ட். ஓகேவா? இதில் இயர் எதுவும் இல்லை. ஸோ இயர் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த லா படி என்ன அப்படின்னா, இப்போது ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. 2 எலமெண்ட் கம்பைன் ஆகி தான் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போது இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு 2 எலமெண்ட் காரணம் பறிச்சு இல்லை. அந்த 2 எலமெண்ட் வந்து ஈக்குவல் வெயிட்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்க்க குப்ரிக் ஆக்சைடு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அதை சிந்தட்டிக்காகவும் நேச்சுரலாகவும், அதாவது செயற்கையாகவும் இயற்கையாகவும் அதை வந்து தயாரிச்சிருப்பார். அப்போ அவர் கண்டுபிடிச்சது அதுதான். செயற்கையிலையும் இயற்கையிலுமே காப்பர், ஆக்சிஜன் அதோட வெயிட் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்காரு. ஸோ அதுதான் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஸோ அந்த வெயிட் நம்ம வச்சுக்கோங்க. தேர்ட் வந்து லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஜான் டால்டன். இந்த இயர் 1803. ஓகேவா? லாஸ்ட் போடுறது சிம்பிளாக. ஓகே, இந்த லா படி என்ன அப்படின்னா, இப்போது ஒரு 2 எலமெண்ட் கம்பைன் ஆகி தான் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே அதே மாதிரி இங்கேயுமே 2 எலமெண்ட் கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகுது இல்லை. இப்போது இந்த 2 எலமெண்ட்டில் ஒரு எலமெண்ட் வந்து ஃபிக்ஸ்டு மாஸ். அதாவது ஃபிக்ஸ்டு மாஸ் அப்படின்னா, இப்போது பீக்கர் 1 பீக்கர் 2 2 பீக்கர் 2 செடி இருக்குது, 2 குண்டாலத்தில் இருக்குது. அதில் பீக்கர் 1 பீக்கர் 2 ரெண்டுலேயுமே ஒரு எலமெண்ட்டுக்கு சேம் மாஸ் தான். இங்கேயும் 2 கிராம் தான், இங்கேயும் 2 கிராம் தான். ஓகேவா? ஆனால் அது கூட கம்பைன் ஆகிற இன்னொரு எலமெண்ட்டுக்கு மாஸ் வேறு. ஓகேவா? இங்கே 16 32. ஸோ இப்படி ஃபிக்ஸ்டு மாஸில் இன்னொரு எலமெண்ட் கூட கம்பைன் ஆகி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லை. ஸோ இந்த காம்பவுண்டோட ரேஷியோ, அதாவது அந்த எலமெண்ட் அந்த காம்பவுண்ட் அந்த ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, சிம்பிள் ரேஷியோ ஹோல் நம்பரில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹோல் நம்பர் அப்படின்னா 1 2 3 அந்த மாதிரி. ஸோ அதுதான் இதுதான் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். இது கொண்டு வந்தது ஜான் டால்டன். அப்புறம் ஃபோர்த் கே லூசாக் லா ஆஃப் கேசியஸ் வால்யூம். இது கொண்டு வந்தவர் பேரில் இருக்குது, கே லூசாக். ஓகேவா? இது கொண்டு வந்த இயர் 1808. ஓகே, இப்போது இந்த லா படி என்ன, இதுவுமே சேம் கான்செப்ட் தான். ஆனால் இங்கே வந்து வால்யூம் ப்ளே ஆகும். ஓகேவா? இங்கே வந்து வால்யூம், இங்கே இந்த மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் பார்க்க இதில் வந்து மாஸ். ஓகேவா? 2 எலமெண்ட் கம்பைன் ஆகி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. எப்போ இது வந்து ஈக்குவல் வால்யூமில், அதாவது வால்யூமில் பார்க்குறாங்க. இது வந்து ஃபார்ம் ஆகும்போது கண்டிப்பாக இங்கே எப்படி இருக்கும், சிம்பிள் ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹோல் நம்பர் கிடையாது, சிம்பிள் ரேஷியோ மட்டும்தான். ஆனால் எப்போ அப்படின்னா ப்ரொவைடட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் கே லூசாக் லா ஆஃப் கேசியஸ் வால்யூம். அதை கொண்டு வந்த ஆண்டு 1808. அப்புறம் லாஸ்ட்டு அவகேட்ரோ லா. அதில் பேரில் இருக்குது அவகேட்ரோ. அது கொண்டு வந்தது அவகேட்ரோ தான். இந்த இயர் 1811. ஸோ அந்த இயர் நம்ம வச்சுக்கோங்க. இந்த லா படி என்ன அப்படின்னா, இப்போது இந்த கேஸோட வால்யூம், இந்த கேஸுக்கு ஈக்குவல் வால்யூம் இருக்குது. இப்போது அட் சேம் டெம்பரேச்சரில் சேம் ப்ரெஷரில். ஓகேவா? அப்படி ஒரு கேஸுக்கு ஈக்குவல் வால்யூம் அட் சேம் டெம்பரேச்சர் சேம் ப்ரெஷரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்கும் எலமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு. எப்போ அட் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் மட்டும்தான். ஓகேவா?
இந்த லா வச்சு தான் அவர் கூட டிஃப்ரென்ஸ் பண்ணியிருப்பார். எதுக்கு எதுக்கும் அப்படின்னா ஆட்டம்ஸ்க்கும் மாலிகுல்ஸ்க்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லா 5 லா முக்கியமானது. யார் யார் என்ன கொண்டு வந்தா அப்படிங்கிற மேட்சஸ் ஃபாலோவிங் இந்த மாதிரி கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ அதனால் இது தேங்க்யூ.